வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹாரர் ரிதம்ஸ். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் என்னோடய முதல் வாய்ஸ் ஓவரில் வரப்போகிற வீடியோ இது தான். இன்றைக்கி தேதி நவம்பர் 12, 2025. இன்னிலேருந்து இந்த சேனலில் ரெகுலராக வீடியோஸ் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் மெயினாக வரப்போகிற கண்டென்ட்ஸ் என்னென்னா, இந்த உலகத்தில் நடக்கிற அமானுஷ சம்பவங்களும் தீர்க்கப்படாத பல மர்மங்களை பற்றியும் இந்த சேனலில் பார்ப்போம். அதுபோக சைக்கோ கில்லர்ஸ், சீரியல் கில்லர்ஸ் மற்றும் அவங்களோட வாழ்க்கை வரலாறு, அதுபோக இந்த உலகத்தில் நடக்கிற மர்மங்களை பற்றியும் சில வீடியோஸில் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, அவங்களோட பேர் தான் எலிசா ஆலன். இவங்களுக்கு 21 வயசு ஆகுது. இவங்க கனடா நாட்டை சேர்ந்தவங்க. இவங்களோட பொழுதுபோக்கு என்னென்னா, மற்ற நாடுகளுக்கு சென்று அங்கே இருக்க இடங்களை சுற்றி பார்த்து அதை அவங்களோட சமூக வலைதள பக்கத்தில் பதிவிடுவாங்க. இப்படி தான் இவங்க ஜனவரி 2013 அன்னைக்கு இப்படி தான் கலிஃபோர்னியா நாட்டையும் சுற்றி பார்க்கறதுக்காக வராங்க. அங்கே ஹோட்டல் சிசிலி அப்படின்ற இடத்துல தங்குறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. முதல் நாள் எப்பயும் போல் தங்கி அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு அதை தன்னோட சமூக வலைத்தள பக்கத்தில் பதிவிடுறாங்க. 2வது நாள் எப்பயும் போல் போயிட்டுருக்கு. இவங்க சுற்றி பார்த்து முடிச்சுட்டு அவங்க ஹோட்டலில் செக்இன் பண்ண உள்ளே போகும்போது அங்கே இருக்க லிஃப்ட்டில் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதில் ஏறும்போது லிஃப்ட் பட்டனை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த லிஃப்ட்டு மூடலை. என்ன ஏதுன்னு தெரியாமல் இவங்களும் குழப்பத்தில் இருக்காங்க. சரி, திரும்பவும் அழுத்தி பார்ப்போம்னு சொல்லிட்டு திரும்ப அழுத்துறாங்க. ஆனாலும் இந்த லிஃப்ட்டு மூடலை. ஏதோ சென்சார் ப்ராப்ளமாக இருக்குமோ, இல்லை வெளியே யாராச்சும் நிற்பாங்களோன்னு சொல்லிட்டு வெளியே எட்டி பார்க்குறாங்க. ஆனால் வெளியே யாருமே இல்லை. இவங்களுக்கு கொஞ்சம் பயமாகுது. அப்படி இருக்கும்போது திருப்பவும் சரி நம்ம இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு திருப்பி அமுக்குறாங்க. ஆனாலும் அந்த லிஃப்ட்டு மூடலை. இவங்களுக்கு பயம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. வெளியே எட்டி பார்த்தும் யாரும் இல்லை. அந்த வராண்டாவே வெறும் எம்டியாக இருக்குது. இவங்களுக்கும் பக்கத்தில் யாரும் இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீலிங் ஆகுது. அப்போ இவங்க அங்கேயும் இங்கேயும் பார்க்க இவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அந்த லிஃப்ட்டில் இருக்க எல்லா பட்டனையும் எழுத்து பார்க்குறாங்க. ஆனால் ஒன்று கூட ஒர்க் ஆகல. இவங்களுக்கு பயம் அதிகமாகுது. இது அப்படியே ஒரு பக்கம் நிற்க, பிப்ரவரி 19, 2013 ஹோட்டலில் தங்கியிருந்த மற்றவங்கெல்லாம் ஹோட்டல் தண்ணியில் வாடையும் அதோட நிறமும் மாறி வருதுன்னு சொல்லிட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவங்களும் சரி என்னதான் சொல்லிட்டு டேங்க் க்ளீன் பண்ணுறவங்கள கூப்பிட்டு மேலே ஹோட்டலில் இருக்க டேங்க்கை திறந்து பார்க்கும்போது தான் தெரியுது, அதில் எம்மாவோட இறந்து போன உடல் கிடக்குது. அதை பார்த்து ரொம்பவே ஷாக்காகிறாங்க. இதில் என்னடா மர்மம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஹோட்டலில் இருக்க டேங்க் இருந்த உயரம் ரொம்பவே அதிகம். அங்கே அனுபவம் இல்லாமல் யாராலும் ஏறி போக முடியாது. லிஃப்ட்டுக்குள்ளே போன பொண்ணு எப்படி இந்த ஹோட்டலோட டேங்க்கில் ஏறி, ஏன்னா அதில் ஏறுறதுக்கு ஒரு அனுபவம் வேணும். அதில் இருக்க படிக்கட்டுகள் கிடையாது, ஏணி வழியாக தான் ஏறணும். என்றப்ப இப்படி இருந்த பொண்ணு எப்படி இது மேலே ஏறினா, எப்படி இதுக்குள்ளே அந்த டேங்க்கோட மூடியை திறக்கிறது இரும்பு டேங்க்கில் இருக்கும். அதனால் அதோட மூடியை திறக்கிறதே சுலபம் இல்லை. அப்படின்றப்ப எப்படி இவ தொடர்ந்து இதுக்குள்ளே விழுந்தா, இத்தனை நாளை எப்படி கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பல குழப்பங்கள். அப்படி விசாரிக்கும் போது தான் தெரியுது, இவளுக்கு ஏற்கனவே மனநலம் சார்ந்த ஒரு நோய் இருந்திருக்கிறதும் தெரியுது. அதாவது டியூவல் பர்சனாலிட்டி டிஸார்டர். ஓருடல் இரு மனம் மாதிரி 2 பர்சனாலிட்டி இருக்கும். ஆனால் இதுக்கும் இவ ஏறி இதில் விழுந்ததுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் இவளால் இதை திறந்திருக்க முடியாது. இதில் பல கேள்விகளும் மர்மங்களோடும் இவளோட சாவு இன்னும் தீர்க்கப்படாத ஒரு மர்மமாகவே இருக்குது. அதுபோக இந்த ஹோட்டல் சிசிலியில் இதுக்கு முன்னாலேயே நிறையா மர்மங்களும் நிறைய இறப்புகளும் ஏற்பட்டிருக்கு. இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா இன்னும் பல மர்மங்களையும் ஆச்சரியங்களையும் தெரிஞ்சிருக்க இந்த சேனலை ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.